டெல்லியில் ஜந்தர் மந்தர் இடத்துல வந்து இந்த கரப்பான் பூச்சி போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இன்றைய பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வந்து அந்த போராட்டம் வாபஸ் வாங்கியிருக்காங்க. எல்லோரும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பிரதம மந்திரி பேச்சுவார்த்தையின் மூலம் நம்ம பிரதம மந்திரியினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்த அடுத்து இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க கேட்ட சில கோரிக்கைகளை எல்லாமே நிறைவேற்றி தரேன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கு. இப்போது இதிலேருந்து என்னென்னா, அவங்க வந்து மாணவர்கள் வந்து வேறு திசையில் போய்விடக்கூடாது, இந்த போராட்டத்திற்கு அவர்களுடைய படிப்புகள் எல்லாம் வீணாகி கூடக்கூடாது, அவங்க வேறு திசையில் போயிடக்கூடாது, கட்சி சார்பில் போயிடக்கூடாது. ரெண்டாவது வந்து இதில் வந்து இந்த தீய சக்திகள், நடிகர் நடிகைகள், வேண்டாத அமைப்புகள் இதெல்லாம் இதில் வந்து கலந்துட்டு அவங்களுக்கெல்லாம் தீனி போடக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் தீனி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் மத்திய அரசு ஒரு ராஜதந்திர முயற்சியாக தான் இதை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இவர்கள் மாணவர்கள், மற்றவர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவர்கள் மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு வந்து கெடுதல் வந்துடக்கூடாது இந்த போராட்டத்தினாலே அப்படிங்கிறத வந்து இது விரைந்து முடிக்கணும்னு முதல்ல இருந்தே அவங்க மத்திய அரசு முடிவு பண்ணித்தான் இப்போ வந்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்போ ராஜினாமா பண்ணியிருந்தாலும் அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவருக்கு வேறு போஸ்ட் ஏதாவது நிச்சயமாக மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது. ஆனால் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளாகட்டும், இங்கே இருக்கிற தீய சக்திகளாகட்டும், இங்கே இருக்கிற வேண்டாத அமைப்புகளாகட்டும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசு வந்து ஒரு மாணவர்கள்கிட்ட வந்து தாழ்ந்து போயிருச்சு, இறங்கி வந்துருச்சு, பயந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் பேசுவானுங்க. அதை பார்க்கத்தான் போகிறீங்க. அடுத்து அந்த மாதிரி தான் பேச போகிறாங்க. பயந்துட்டாங்க, இறங்கி வந்துட்டாங்க, மத்திய அரசு இதே முடிஞ்சு அப்படி அல்ல. இது மாணவர்கள் என்றாலே அவங்களுக்கு ஒரு தனி கரிசனம் மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் எடுத்து தான் தீரணும். அவர்களை வந்து புரியாமல் போராட்டம் நடத்தினாலும் கூட அவங்க புரிகிற வரைக்கும் அவங்க வழியில் விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. அதைத்தான் இப்போ மத்திய அரசு செஞ்சுருக்குது. அவங்க வழியில் விட்டு பிடிச்சி அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுத்து இந்த தீய சக்திகளுக்கெல்லாம் பிரித்து எடுத்து அவங்களுக்கு தீனி கொடுக்காம, அவங்கள வளர விடாமல், அவங்க போராட்டத்தில் அரசாங்க சொத்துக்களுக்கு நாசம் ஏற்படாமல் பாதுகாக்கணும் இல்லையா, மக்களை பாதுகாக்கணும் இல்லையா, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும் இல்லையா, அதே மனசில் வச்சுட்டு தான் மத்திய அரசு மோடிஜி நல்ல இந்த ஒரு ராஜதந்திரமான முடிவை எடுத்து அதை அறிவித்திருக்கிறார்.